Hi guys, welcome to my channel Devi Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்ச பிறகு ப்ரஷ் பண்ணிட்டு அடுத்து என்ன வேலை பார்ப்பேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா காஃபி குடிக்க தான். ஸோ அந்த வேலை தான் பார்ப்பேன். நானும் காஃபி போட்டு குடிச்சிட்டு பேபிக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரெட் டோஸ்ட் தான், வெரி சிம்பிள் தான். ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நெய் போட்டு தான் பண்ணேன். என்னோடய பாப்பாவுக்கு ப்ரெட் டோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவா. பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணி முடிச்சாச்சு. இன்றைக்கி தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறமா ஹாட் வாட்டர் போட்டிருக்கேன் பேபிக்காக, அவளை குளிக்க வைக்கணும். அடுத்து பாத்திரம் தான் கழுவணும், அதை தான் கழுவிட்டுருக்கேன். ஃபைனலாக அந்த வேலையும் முடித்தாச்சு. அப்புறமா பாப்பா பெட்டை ஃபுல்லாக நாஸ்தியாக்கி போட்டிருந்தா. ஸோ அதையும் க்ளீன் பண்ணான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக க்ளீன் பண்ண அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இல்லை நீட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா துணி துவைக்கிற வேலை ஒன்று இருந்துச்சு. ஸோ அதையும் முடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த வேலையும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு. அதையும் துணி முக்கி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு தான் துவைச்சி அதையும் காய போட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் தான், எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் பால்வாடி ஒன்று இருக்குது. ஸோ அங்கே பாப்பா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டு போயிருந்தேன். அவள் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருந்தாள். சரின்னு சொல்லிட்டு நானும் அவள் கூடவே கொஞ்சம் நேரம் இருந்தேன். இந்த ஃபஸ்ட்டு வந்து பழைய பால்வாடி தான் இருந்தது, இப்போ தான் கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் சரி சொல்லிட்டு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்திருந்தேன். பாப்பா உள்ளே இருக்கவே மாட்டேக்கா, என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கா. நானும் உள்ளப்போன்னு சொல்லிட்டே இருக்கேன். உள்ளே போயிட்டு வெளியே வந்துடுதா. அப்புறம் அவளே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா. அப்புறமா லன்ச் டைம் வந்துட்டு அப்புறம் சாப்பாடு அங்கேயே ஊட்டி விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் லன்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி லன்ச் வந்து நான் 1 pot ரைஸ் தான் பண்ணியிருந்தேன், தக்காளி சாதம். அதையும் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். நைட்டுக்கு வந்து தோசை தான் விட்டுருந்தேன். தோசை வச்சு சாம்பார் சாப்பிட்டு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு.